அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதன ராசி மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பொதுவா குரு இருக்கிறது சுப விரயம்னு அர்த்தம். இதனால் வரைக்கும் குரு பகவான் வக்ரத்துல இருந்தாரு. அது வந்து அந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காது. இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த பிப்ரவரிக்கு மேல பண்ணக்கூடிய செலவுகள் ஒரு அர்த்தமுள்ள செலவுகள், பயனுள்ள செலவுகள், நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகள் அப்படிங்கிற கணக்குக்குள்ள வரும். ஆகவே விரயத்துல குரு இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியா செலவுகள் இருக்கும். அது ரீதியா கொஞ்சம் மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம். இருப்பினும் அந்த செலவு நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம பிளஸ் கேட்டகரியிலையும் எடுத்துக்கலாம். அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, மே மாதம் வரைக்கும் சனி பார்வை லாபத்துல இருக்கும். ஆகவே பணம் பற்றாக்குறை, பண தேவை அதிகமா இருக்கும். ஒரு சிலர் கடன் வாங்கி சுப மாற்றத்தை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன லெவல்லையாச்சும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி கடன் வாங்கினவங்க அந்த கடனை கட்டி முடிக்கிற அந்த முயற்சியில இருப்பாங்க. நம்முடைய அத்தியாவசிய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாது. மாத்தி மாத்தி ஒரு மாதிரி கமிட்மெண்ட் வரும். அந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் பரபரப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற வேட்கை, அந்த ஒரு எண்ண ஓட்டம் அது இப்போ வந்து அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அதனாலே நம்மளுடைய தேவைகள்லாம் டோட்டலா கம்மி பண்ணிப்போம். கம்மி பண்ணிட்டு அந்த கடனை எப்படியாவது நம்ம முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல ரொம்ப மும்முரமா இறங்குவோம். ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனா அதை பண்ண மாட்டோம். வேணாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். சோ அதன் வகையில நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். இருப்பினும் நமக்கு நிறைய சுப மாற்றம் விரைகுரு காலகட்டங்கள்ல ஏற்படும் அப்படிங்கிறதுனால அந்த மைனஸ் இப்ப இந்த பிளஸோட சேர்ந்து ஈக்குவல் ஆயிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பொதுவாவே மிதுனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே சிற்றின்ப பிரியர்கள்னு அர்த்தம். ஏன்னா புதன் நமக்கு அதிபதியா வருவாரு. குறுகிய காலத்துல இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவோம். அதுதான் மிதுனத்துடைய இயல்பு. இப்போ அந்த சிற்றின்பத்தை விட்டுட்டு பேரின்பத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். அதாவது லைஃப்ல இருக்கிற அதிகப்படியான கமிட்மெண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ரிலாக்ஸா உட்காருவோம் பாருங்க, அது பெரிய பேரின்பம். அந்த ஒரு ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையா உழைப்போம். அதுல நல்ல ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். சோ அதுதான் இந்த விரைய குரு காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷம். அதன் வகையில குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையில பார்ப்பாரு. 4ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது அர்த்தாஷ்டம கேதுவா இருக்காரு. அர்த்தாஷ்டம கேது பெருசா நல்லது பண்றது இல்ல. கடந்த 1.5 வருஷமாவே பார்த்திருந்தோம்னாக்கா நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மன ரீதியா நிறைய தாக்கங்கள் இருந்திருக்கும். தாய் தந்தை இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கவலைகள் வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பா தாயாருக்கு அதிகமா பிரஷர் இருந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பாவகிரகமான கேது வந்து அமரும் போது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த சூழ்நிலைகள்ல கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். தாயாரோட அந்த உறவு நிலையில பெருசா ஒத்து போயிருக்காது. அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பிரஷர், ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அந்த பிரஷர் இருந்திருக்கும். ஒரு இடத்துல நிம்மதியா இருந்திருக்க முடியாது. நிறைய அலையிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இதெல்லாம் இந்த அர்த்தாஷ்டம கேது காலகட்டங்கள்ல இயற்கையா நடக்கும். இப்போ இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா குரு பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கேது பண்ண தோஷங்களை இப்ப நிவர்த்தி பண்ணுவாரு. கேது இவ்வளவு நாள் பண்ணியிருந்த குழப்பத்தை குரு பார்த்து அதை சரி பண்ணுவாரு. ஆகவே 4ஆம் இடம் புனிதத்துவம் அடையுது அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். அதுவும் நமக்கு சிறப்பு தான். அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துல பதியும். ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பார்க்கும் போது கடன் வாங்கி சுப மாற்றத்தை செய்ய வைப்பாரு. மேலும் ஆல்ரெடி இருக்கிற அந்த கடனை, இந்த கடன் சார்ந்த கமிட்மெண்ட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு கரெக்டான டைம் பீரியடா இருக்கும். அடுத்தது அந்த மறைமுகமான எதிரிகள் அவர்களுடைய தொந்தரவு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நமக்கு முன்னாடி அப்படியே நல்லா நமக்கு ஃபேவரா பேசுவாங்க, நமக்கு பின்னாடி முதுகுல குத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மறைமுக எதிரிகள்னு அர்த்தம். யாரும் உங்களை டைரக்டா எதுக்க மாட்டாங்க. யாரும் உங்களை டைரக்டா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாங்க. சோ அப்படிப்பட்ட நபர்கள் யாரு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி டிராவல் பண்றது நல்லது.
சோ அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்தது குரு 6, 8 இந்த இடங்களை பார்க்கும்போது ரொம்ப நாளா இருந்து வந்த ஹெல்த் இஷ்யூ, உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை, அதுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுத்துருவாரு. இருப்பினும் மருத்துவ செலவு இருக்கும். மருத்துவ செலவு இருந்தாலும் அது சுப மாற்றத்துக்கான அறிகுறி அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை கரெக்டா பண்ணிக்கணும். இந்த நேரத்துல நீங்க பண்ற அந்த விரய செலவு, குறிப்பா மருத்துவம் சார்ந்த விரய செலவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை கொடுக்கும். ஆகவே இந்த நேரத்துல மருத்துவ செலவு வருதுன்னா அதை தாராளமா செய்யலாம். அது நமக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட்டை ஹெல்த் வைஸா கொடுத்துரும். மேலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது ரொம்ப நாளா இருந்த அந்த கெட்ட பெயரு, நம்ம மேல இருந்த பிளாக் மார்க், ரொம்ப நாளா இருந்த அந்த பிரச்சனை, உங்களை போட்டு ரொம்ப பாடாப்படுத்தின அந்த பிரச்சனை, அதெல்லாம் டோட்டலா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். எந்த பக்கம் போறது அப்படிங்கிற அந்த ஒரு வழி தெரியாம திணறி இருப்பீங்க. இப்போ அந்த பாதை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் இந்த 2025ல மே மாதத்துக்கு மேல மிதுன ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி பெயர்ச்சி, பாக்யாதிபதி ஜீவனத்துக்கு வராரு. சனி பார்வை வந்து பார்த்தோம்னா லாபத்திலிருந்து விலகுது. இருப்பினும் விரயத்துல சனி பார்வை பதியுது. அது ஓகே, நமக்கு ஃபேவர் தான், அது பெருசா மைனஸ் இல்ல. அதே போல குரு ஜென்ம குரு, அது நம்ம பெருசா மைனஸா எடுத்துக்க வேண்டாம். குரு பார்வை மிக முக்கியமான இடங்கள்ல பதியும். இந்த குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு சுப மாற்றத்தை கொடுக்கும். அதே போல தந்தை சார்ந்த விஷயம், தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் வந்து குரு பெயர்ச்சி நமக்கு ஃபேவர் பண்ணும். ஜென்ம குருவா இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுபத்துவப்படுத்தி நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதன் வகையில அதை நம்ம ஃபேவராவே எடுத்துக்கலாம். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி. கேது வந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு வருவாரு. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல கேதுவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல சிறப்பான பலம் அடைவார். அது ரொம்ப விசேஷமான இடம் கேதுவுக்கு. அதே போல ராகுவை பொறுத்த வரைக்கும் பாகியத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. ஆனா குரு பார்வையில ராகு இருப்பாரு. சோ அதை நம்ம மைனஸா எடுத்துக்க வேண்டாம். ராகுவுடைய தோஷம் பெருசா அந்த காலகட்டங்கள்ல இருக்காது. ஆகவே ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். சோ மே மாதத்துக்கு மேல அந்த ஆப்டிமேஷன்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா வருது அப்படிங்கிற காரணத்தினால அதற்கான அடித்தளத்தை இந்த 99 நாட்கள்ல இந்த கிரக அமைப்பு நமக்கு கொடுக்கும். அதாவது இந்த குரு வக்ர நிவர்த்தி இது வரைக்கும் இருந்த அந்த மைனஸ் பாயிண்ட்லாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நமக்கு இருந்த இந்த பிளாக் மார்க், நம்ம தொழில் புரியுற இடத்துல இருந்த பிரச்சனை குழப்பம், உத்தியோகம் பார்க்கிற இடத்துல இருந்த பிரச்சனை குழப்பம், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு, உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது, ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த மகிழ்ச்சியா செயல்படுத்துறது. சோ இப்படி அதுக்கான அடித்தளத்தை இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து அது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். மேலும் ஏதாச்சும் வம்பு வழக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுவுமே இப்ப நிவர்த்தி ஆகும். நம்ம பேர்ல இருக்கிற அந்த கேஸ், ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த அந்த பிரச்சனை, அதெல்லாம் டோட்டலா இப்ப நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7ஆம் இடத்த அதிபதி, அதே போல ஜீவனாதிபதி விரயத்துக்கு போனாருனாக்கா நிறைய பேர் வந்து தொழில இன்வெஸ்ட் பண்றேன்னு இறங்குவாங்க. தொழில ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வரும். புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வரும். அதே போல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவோமா, உத்தியோகத்தில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோமா, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் அதிகமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் எடுக்க கூடாது. கொஞ்சம் நிதானமா அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நம்ம இருந்துக்கணும். டக்குன்னு மாற்றங்கள் பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து லாபஸ்தானம் இன்னும் சிறப்பு அடையல, லாபஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால வந்து பொருளாதார வரவு, சம்பள உயர்வு இதுல எல்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அதனாலே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க தொழில், பார்த்துட்டு இருக்க உத்தியோகம் இதை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மார்ச் 29 சனி பெயர்ச்சிக்கு பிறகு நம்ம பார்த்துட்டு இருக்க தொழிலா இருக்கட்டும், செஞ்சிட்டு இருக்க உத்தியோகமா இருக்கட்டும், அதுல சுபமான மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா பாகியாதிபதி ஜீவனத்துக்கு வராரு. நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மார்ச் 29க்கு மேல உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த காம்பினேஷன் சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. ராகுவும் ஜீவனத்துல இருக்காரு, அதையும் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். ராகு ஜீவனத்துல இருக்கும்போது அந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி பிரஷர் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஒரு சுழலுக்குள்ள சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க தொழில, அந்த ஒரு காம்பினேஷனுக்குள்ள சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சனியும் ராகுவும் இணைந்து இருக்கிற காலகட்டம் மார்ச் 29ல இருந்து மே 18 வரைக்கும். அதுல நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். அதை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தையும் சேர்த்தே கொடுக்கும். மேலும் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சேலஞ்சிங்கான டைம் பீரியட் தான். ஆனா அது மே 18க்கு மேல டோட்டலா நிவர்த்தி ஆகும். எனவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை நீங்க ஹோல்டு பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. அப்படி இல்ல இப்பயே நம்ம அதை ஏத்துக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல அந்த சேலஞ்சிங்கை நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க டிராவல் பண்ணலாம். ஹோல்ட் பண்ண முடிஞ்சா ஹோல்ட் பண்ணிட்டு மே 18க்கு மேல அந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த சேலஞ்சிங்கான அந்த சிச்சுவேஷன் மே 18க்கு மேல உங்களுக்கு சாதகமா மாறிடும். அதுலயும் மிதுனத்துக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். புத்தி சாதுரியத்தால எதையும் சாதிக்கிற வல்லமை உங்களுக்கு இயற்கையாவே உண்டு. அதனால எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம்
விஷயமா இருந்தாலும் அதுல நீங்க எப்படியாச்சும் அதுல ஒரு நுணுக்கத்தை கண்டுபிடிச்சு அதை உங்களுக்கு ஃபேவரா மாத்திப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடிஞ்சா ஹோல்ட் பண்ணி வச்சு மேக்கு மேல அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லங்கிற பட்சத்துல அந்த சேலஞ்சையும் அக்செப்ட் பண்ணி நீங்க டிராவல் பண்ணலாம். அது உங்களுக்கு பெருசா மைனஸை கொடுக்காது. மேலும் மே மாதம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். மேலும் மேலும் எதுலயும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கடன் வாங்கி எதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து சிந்தனை எல்லாம் எப்படி போகும்னாக்கா, தொழிலை பெருசா விரிவுபடுத்துவோம், தொழில ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இதை மாத்துவோம் அப்படிங்கிற சிந்தனை ஓட்டத்தெல்லாம் கொடுக்கும். கொஞ்சம் ஸ்லோவா இருங்க. அதுல எல்லாம் அவசரப்பட்டு கால் வைக்க வேண்டாம். மே மாதத்துக்கு மேல முக்கியமான மாற்றங்களை நீங்க செயல்படுத்துறது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அது வரைக்கும் அந்த பிளானிங்லயே நீங்க டிராவல் பண்ணுங்க. குறிப்பா அந்த தொழில்ல இன்வெஸ்ட் பண்றவங்க மே மாதத்துக்கு மேல உங்களுடைய முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிடும். ஓகே, இதுல வந்து இதான் பட்ஜெட், இதுக்குள்ளதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு ஜீவனத்துல இருக்கும்போது ஆடம்பரத்தை காமிக்க வைப்பாரு. சின்னதா பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பெருசா இழுத்து விடுவாரு. 1க்கு 3 மாத்தி விடுவாரு. சின்ன விஷயத்த கொஞ்சம் ஆடம்பரமா மாத்தி கூடுதல் செலவுகள்ல இழுத்து விடுவாரு. இது தொழிலுக்கு மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். பொதுவா ஜீவனத்துல ராகு இருக்கும்போது ஒரு விஷயத்த எலாபரேட் பண்ணுவாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசா மாத்துவாரு. அதனால அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும். அடுத்து 7ஆம் அதிபதி விரயத்துல, 7ஆம் அதிபதி விரயத்துல இருக்கும்போது நண்பர்கள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் தொடர்ச்சியா விரய செலவுகள் இருக்கும். மேலும் இந்த திருமண முயற்சிக்காக நிறைய விரய செலவுகள் பண்ணுவீங்க. திருமணம் சார்ந்த வகையில சுப விரய செலவுகளை மேற்கொள்வீங்க. இந்த வரன்கள் தேர்றதுக்காக அதிகமா அலைகிறது, ஒரு நல்ல ஜாதகம் பொருத்தத்துக்காக அதிகமா அலைகிறது, அது சார்ந்த வகையில சுப விரய செலவுகளை பண்றது. சோ அப்படி அந்த காம்பினேஷன்ல இந்த மாதத்துல இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தண்ட விரய செலவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஐடியாஸ் எல்லாம் இப்ப வரும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஸ்லோவா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது 4ஆம் இடத்துல குரு பார்வை பதிகிறதுனால மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த வகையில சுப விரய செலவுகளை பண்ணுவாங்க. புதிய முயற்சிகள் ஏதாச்சும் பண்ணுவாங்க. குறிப்பா கல்வி சார்ந்த வகையில தொடர்ச்சியா விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். கல்விக்காக ஏதோ ஒரு வகையான ஸ்மால் லெவல் ஆஃப் அமௌண்ட் ஆச்சு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்காகவோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ கல்வி சார்ந்த வகையில எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த வண்டி வாகனம் இது சார்ந்த வகையில விரை செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த புதுசா வண்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வரும். அதே போல ஆல்ரெடி இருக்கிற வண்டிக்கு இந்த பழுது பார்த்தல் சார்ந்த வகையில விரைய செலவுகள், இப்படி ஏதோ ஒரு காம்பினேஷன்ல இந்த வண்டி வாகனம் சார்ந்த வகையில விரைய செலவுகள் இருக்கும். இந்த விரைய செலவுகளை மைனஸா நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது நமக்கு பாசிட்டிவான ஒரு அவுட்புட்டை தான் கொடுக்கும். ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு கரெக்டான டைம். இப்படி இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய சுப மாற்றங்கள், சுப விரைய செலவுகள், மகிழ்ச்சியான ஒரு மனநிலை, இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. இருப்பினும் எதுல மைனஸா இருக்கு, இந்த குரு வக்ர நிவர்த்தி எதுல மைனஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரம். அந்த ஒரு விஷயம் தான் பெரிய மைனஸா என் கண்ணுக்கு படுது. நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், ஆனா அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு சரியான பொருளாதாரம் கைக்கு கிடைக்காது. நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். சோ அந்த பொருளாதார தடுமாற்றம், தாமதம், இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். மேலும் உங்க கையில இருக்கிற அமௌண்ட்டை யாரிடையும் கடன் உதவி பண்ணி கமிட்மெண்ட்ல மாட்டிக்காதீங்க. இப்ப நீங்க கொடுக்குற பணம் டக்குன்னு உங்க கைக்கு கிடைக்காது, ரொம்ப டிலே ஆகும். ஆகவே இப்போ வரக்கூடிய பொருளாதாரம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை ஒரு 80% ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இருக்கும். இந்த நேரத்துல யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க. அந்த ஒரு கான்செப்ட்ல கிளியரா இருந்துக்கோங்க. விரயத்துல குரு இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். நிறைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு காம்பினேஷனும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டிராவலிங் டைமிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க. சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு மேலதான் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. சோ மே மாதத்துக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட தான் இருக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த மே மாதத்துக்கு மேல இருக்கிற சுபமான மாற்றத்துக்கான அடித்தளத்தை இந்த 99 நாட்கள்ல நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த அறிகுறிகள் எல்லாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே மே மாதம் வரைக்கும் தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் நீங்க நிதானமா டிராவல் பண்ணா பெட்டரா இருக்கும். மே மாதத்துக்கு மேல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு, பெருசா மைனஸ் இல்ல. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரகநிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25 ல இருந்து 30% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு
70 to 75% பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம், அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம், அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.